வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாருக்கும் சந்தோஷம். அதாவது நம்ம இந்த ஆடி மாசத்துல நம்ம அபிராமி அந்தாதி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச ஒரு 5-6 மாசத்துல இதை பண்றோன்னா கண்டிப்பா உங்களோட பேராதரவும் அந்த அபிராமி அண்ணியோடைய ஆசீர்வாதம் தான். இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. நாம இது வரைக்கும் ஒரு 38 பாடல்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்து வர மொத்தம் 41 பாடல்கள், மொத்தம் 100 பாடல்கள். ஆத்தாவோட அருளாசைகள் கண்டிப்பா இதை நல்லபடியா முடிச்சு நம்ம என்ன வேண்டணுமோ அது கண்டிப்பா நடக்கும். அதுக்குண்டான வழி ஆத்தாவே காமிப்பான். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பாடல் எண் 39, ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள். பாடலோட பலன் என்ன? நம்ம செய்யும் செயல்ல ஒரு ஆளுமைன்னா நம்ம இன்சார்ஜ் லெவல்ல வர்றது. அதுக்கப்புறம் நம்ம கையாளும் கருவியில தனித்தன்மையும் திறமையும் வாய்க்கிறது. சரி, பாடலை பார்த்துட்டு அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். ஆளுகைக்கு உந்தன் அடி தாமரைகள் உண்டு, அந்தகன் பால் மீளுகைக்கு உன்தன் விழியின் கடையுண்டு, மேல் இவற்றின் மூலுகைக்கு என் குறை நின் குறையே அன்று, முப்புரங்கள் மாளுகைக்கு அம்புதொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே. இது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுகை, எந்த ஆளுகை? நான் ஒரு எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஆளு. ஒரு குடும்பம் எடுத்துக்கோங்களேன். ஒரு அப்பா தான் வந்து ஒரு ஆளுமை தன்மை வேற படைத்தவராக இருப்பார். ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், மேனேஜர், அதுக்கு மேலே இவங்க தான் ஆளுமை தன்மையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த ஆளுமை வர்றதுக்கு என்ன வேணுமா? உன்னோட அடி தாமரைகள்னா உன்னோட திருவடி எங்க மேல படணும். அப்பதான் எங்களுக்கு அந்த ஒரு ஆளுமை தன்மையும் வரும். அது வரத்துக்கும் உன்னோட தாமரைகள் தான் வேணும்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கேட்கிறாரு பாருங்க, அந்தகன் பால் மீளுகைக்கு. அந்தகன்னா யமன். ஏன்னா அந்தத்தின் மேல் வருவதனால அவர் பேர் வந்து யமன், அந்தகன் சொல்லுவாங்க. மீளுகை என்னன்னா ஒரு பிரச்சனை, கடைசி வாழ்க்கையில ஒரு முடிவு வரும் இல்ல, யம பயன்னு ஒன்று வரும்ல, அந்த யம பயத்துல இருந்து நான் மீள்றதுக்கு கூட என்ன வேணுமா? உன்னுடைய கடைக்கண் பார்வை, விழியின் கடையுண்டு, உன்னுடைய பார்வை உண்டு, உன்னுடைய கடைக்கண் வேணும் எங்களுக்கு. இவற்றின் மூலுகைக்கு என் குறையே அன்று உன் குறை அல்ல. என்ன சொல்றாரு? எனக்கு ஆளுமையும் இல்லை, எனக்கு வந்து யமபாதனையும் நிறைய இருக்கு, அந்த பிரச்சனையும் எனக்கு சரியாகல, இன்னும் எனக்கு பயத்திலேயே தான் நான் இருக்கேன், உன்னுடைய கடைக்கண் பார்வையும் எனக்கு இல்லை. இதெல்லாம் யாரோட தப்பு? உன்னோட தப்பா? இல்லை, என்னுடைய தப்பு, என் குறை. நின் குறையே அன்று, உன்னுடைய குறை கிடையாது. முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான். முப்புறத்தையும் எரிச்சவர் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானோட ஒரு பங்குல சமபாக பங்க வாங்கினவளே, வானுதலுக்கு எட்டாத அரிய சக்தி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல அவர் முடிக்கிறார். இது என்ன கேட்கிறாரு? எனக்கு ஆளுமை வேணும், உன்னுடைய கடைக்கண் பார்வை வேணும், உன்னுடைய திருவடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பாடலோட பலன் என்ன? இதை நம்ம அன்றாடம் பாராயணம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆளுமை தன்மையும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது ஒரு திறமையும் நமக்கு வாய்க்கும். பாடலின் 40 பார்த்துடலாமா? வானுதல் கண்ணியை விண்ணவர். இதோட பலன் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் இந்த காலத்துல பூர்வ புண்ணிய பலன்கள் தடையின்றி நமக்கு பெற்றுத்தரத்துக்கு இந்த பதிகம் வேணும். அது என்னங்க பூர்வ புண்ணிய பலன்? அதுக்கு தான் நம்ம எல்லாம் செய்யறோமே. செஞ்சாலும் நமக்கு அது கிடைக்கணும்ல. கிடைக்கிறதுக்கு யாரோட அருள் வேணும்? ஆத்தாவோட அருள் வேணும் தான் அவர் விண்ணப்பம் பண்றார். பாருங்க, பாடலை பார்ப்போம். வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை, பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியன் அல்லாத கண்ணியை, காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அன்றோ முன் செய் புண்ணியமே. எவ்வளவு அழகா முடிச்சிருக்காரு பாருங்க. வானுதல் கண்ணியை, எல்லா முப்பெரும் தேவர்கள் யாரு? சாக்ஷாத் பிரம்மா, சிவன், விஷ்ணு. அவங்களுக்கெல்லாம் மேல தாய் சக்தி என்ன? வானுதல் இருக்கிற சக்தி யாரு? நம்ம ஆத்தா. விண்ணவர் யாவரும் வந்தறிஞ்சு. விண்ணவர்னு யாரு? தேவர்கள், 30 தேவர்கள், அதுக்கப்புறம் வந்து ரிஷிகள், கிம்புரர், கிண்ணறார், எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 30 சராட்சரத்துக்கும் அண்ட நாயகி யாரு? நம்ம ஆத்தா தான். அவங்கெல்லாம் கூட என்ன சொல்றாங்களா? அவங்க வந்து மேலுகத்துல அவங்க எதையும் எதிர்பார்க்கலையா, அவங்களோட திருவடி எங்க வேணும்னு எதிர்ப்பாங்க? கைலாயத்துல இருக்கிற சிவபெருமானோட ஒரு பாகத்தை வாங்கினா அம்பாலோட திருவடி வேணும், எனக்கு மேலுலகம் வேண்டாம், அம்பாள் எங்க இருக்காங்களோ அங்கதான் நான் வந்து எம்பெருமாட்டியே பேதை நெஞ்சில்.
அந்த எம்பெருமாட்டியை மேலுலகத்துல கீழுலகத்து வந்து வாங்குறாங்களாம். எதுக்கு? பேதை நெஞ்சில் காணுதற்கு அண்ணி. அண்ணின்னா தாய்க்கு அடுத்த ஸ்தானம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா நம்ம இடத்துல ஆத்தா வந்து ஒரு கன்னி தான், ஆனா அவ எல்லாருக்கும் தாய். அதுதான் இங்க சிறப்பம்சமே. ஏன் அம்பிகை கிட்ட வந்து அப்படி ஒரு இது இருக்குன்னா, அவள் கன்னி, ஆனால் எல்லாருக்கும் தாய். அந்நியன் இல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு. உன்னுடைய அன்பையும் உன்னுடைய கடைக்கண் பார்வையும் என் மேல படுறதுக்கு என்ன வேணும்? முன்செய் புண்ணியமே. அது எனக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. நான் புண்ணியம் பண்ணியிருக்கனானும் எனக்கு தெரியல, பாவம் பண்ணியிருக்கனானும் தெரியல. அப்படி ஏதாவது இருந்தாலும் அந்த தடையெல்லாம் அகற்றி எனக்கு அந்த புண்ணியத்தை பெற்று தரணும் தாயின்னு சொல்லிட்டு யார்கிட்ட விண்ணப்பம் பண்றார்? அபிராமி பட்டர் அழகா ஆத்தாள்கிட்ட விண்ணப்பம் பண்றார். இந்த பாடலை இன்னைக்கு ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, இன்னைக்கு வந்து அதாவது பித்ரு கடன் செய்ய மறக்கிறோம், வாழும்போதே நிறைய பாவங்கள் செய்யறோம். இதெல்லாம் தாண்டி நமக்கு வாழ்ந்த பிறகு ஒரு உலகம் இருக்குல்ல, அங்க நமக்கு என்ன வேணும்? இந்த ஜென்மத்து புண்ணியமும் வேணும், முப்பெரு ஜென்மத்து புண்ணியம் வேணும், முன் ஜென்மத்து புண்ணியம் வேணும். அப்படி இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆத்தாவோட திருவடி கிடைக்கும். அத அப்பவே அபிராமி பட்டர் பாடி வச்சுட்டு போயிட்டார். பாடல் எண் 41. புண்ணியம் செய்தனமே மனமே. இதோட பலன் சிறந்த அடியார்களின் நட்பை பெற படிக்க வேண்டிய பதிகம். எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன இதுதான் பலன். சிறந்த அடியார், அவங்களுக்கு யாரு? அடியார் தான் வேணும். அந்த நல்ல அடியாரை அவங்க தரிசிச்சு அவங்களோட அருளை பெறணுன்றதுக்கு இந்த பாடலை பாராயணம் பண்ணோம்னா ஆத்தா அதுக்கு வழி செஞ்சு கொடுப்பா. வாங்க பாடலை பார்த்துட்டு வந்துடலாம். புண்ணியம் செய்தனமே மனமே, புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் அடியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. விளக்கம் என்னன்னு பார்த்துருவோம். இந்த பாடல்ல அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு அடியாரோட நட்பு கிடைக்கணும். அது எதனாலன்னு சொல்றாரு. புண்ணியம் செய்தனமே. புண்ணியம் செஞ்சிருக்காரா அவரோட மனம். எதனால? புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி. உன்னுடைய புது பூங்குவலைனா புது மலர். உன்னுடைய கண்கள் புது மலரை போல இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்குது. அந்த கண்ணை யாரோட சேர்ந்து? நீ மட்டும் அருள் பாடல, கணவரும் கூடி. முக்கன் நாயகன் யாரு? சிவபெருமான். அவரோட கூடி நீ எங்களுக்கு அருள் பண்ற. எதனால? நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து. எந்த காரணத்தால வந்தாரு? அடியார்கள். அந்த காரணம். நான் இந்த பூமிக்கு வந்த காரணம் உன்னை பாதம் பணிக்கணும், அதுக்கு எனக்கு நல்ல அடியாரை கண்டுகூட. அந்த காரணத்தினால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுருக்க பண்ணி. நீ என்ன பண்ணியா? எனக்கு நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு வந்து 30 கூட தேவர்கள் கூட என்ன கேட்கிறாங்களான்னா, எனக்கு இந்த தேவலோக பதவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா உன்னுடைய அடியார்களுக்கு நடுவுல இருக்கிற எனக்கு ஒரு பாகியத்தை கொடு அப்படின்னு யாரு கேட்கிறாங்களாம்? 33 தேவர்களும் அம்பாள்கிட்ட கேட்கிறாங்களாம். அவங்களுக்கெல்லாம் கூட நீ அந்த பதவியை கொடுக்கல. ஏன்னா அவங்க தேவலோகத்துல தான் இருக்காங்க, உன்னோட அடியார்களை கொடுக்கல. ஆனா எனக்கு நீ பண்ணி கொடுத்துருக்க. நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பாதம் பத்மம் பதித்திடவே. அவங்களுக்கெல்லாம் நீ காட்டாத அந்த அருளை எனக்கு காட்டி, எனக்கு உன்னோட அடியார்கள் கூடவே இருக்கிற அந்த ஒரு பலனை எனக்கு கொடுத்திருக்கியே. இதை விட நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும்ட்டு முதலே ஆரம்பிச்சிடறார். அதோட விரிவு இங்கதான் தெரியுது. புரியுதுங்களா? நடு இருக்க பண்ணி மேல இருக்கிற தேவலோகத்துக்கெல்லாம் கிடைக்காத அந்த பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்துருக்க. அதுக்கு நான் உன்னோட பத்ம பாதம் உன்னோட மலர் பாதம், உன்னோட தாமரை பாதத்தை நான் என்னைக்கும் பதித்துடணும். எனக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், கடைசி வரைக்கும் உன்னோட அடியார் பதவியிலே நான் இருந்துடுறேன்றார். இந்த பலனோட அதுதான். இப்ப நாம இந்த பாடலை அதிகமா பாராயணம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, நமக்கு நல்ல அடியார்கள். இப்ப சிவனை பூஜிக்கிறாங்களா, சிவனடியாரோட தொடர்பு கிடைக்கும். இல்ல முருகனை பூஜிக்கிறாங்களா, அவங்கள வந்தனா பக்தர்களோட தொடர்பு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சா நம்ம வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? அவளோட அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நமக்கும் இந்த நம்ம என்ன வேண்டணுமோ இது கண்டிப்பா நடக்கணும். நானும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இந்த அபிராமி அந்தாதி வந்து சாதாரண இல்லை, மக்களுக்காக அன்னைக்கே அவர் தொடுக்கப்பட்டிருக்காரு. நன்றி, வணக்கம்.